நினைச்சேன்னு பாக்குறேன். இதெல்லாம் பொம்பளை பிள்ளைக்கு நல்லதில்ல. நிறுத்து. என்ன விடு, பட்டம் அங்க போயிடும். சட்டை கழிஞ்சிட போது. வீராங்கனை மகடா, இதுக்கு மேலையும் முகரக்கட்டி இந்த பக்கம் அனுப்புன குறவழிய கொடிச்சு புடுவேன். ஒரு துக்க செய்தி. தான் உருகி உருகி காதலித்த காதலியை இன்றோடு தலைமுழுகி டைவர்ஸ் செய்தார் அண்ணன் தேனி கேசவன் அவர்கள். என் உயிர் நண்பன் அடிச்சதுக்கு தான் பொட்டச்சிகள்கிட்ட எல்லாம் அடி வாங்குறேன், அசிங்கப்படுறேன். சாரிடா. ஏய், நீ என்ன அடிக்கலாம், நான் உன்னை கடிக்கலாம். எவனோ என்ன அடிக்கிறான், எவ்வளோ உன்னை தூக்கி போட்டு மிதிக்கிறா. யாரா அவங்க? அழாதீங்கடா, நம்ம எல்லாம் அழ பிறந்தவங்க இல்லடா, மற்றவங்கள அழ வைக்க பிறந்தவங்கடா. டேய், இதெல்லாம் யாரும் வெளில சொல்லிடாதீங்கடா. டேய், இது சும்மா விட கூடாதுடா, புறப்படுங்கடா. டேய், அவங்க மட்டும் தான் அடிப்பாங்களா? நம்மளும் சேர்ந்து அடிப்போம்டா. அடிபட்ட மனசை ஆளுக்க கலந்துட்டு ஆத்துங்கடா. என் பையன் பொண்ணுக்கு நான் தெரிந்த ட்ரீட். டேய் டேய், நீயே வாங்கி நீயே குடிக்கிறது பேர் ட்ரீட் இல்லடா. மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குடா. ஏண்டா? நேத்துதான் என் பையன் பிறந்தான். அவனை பார்க்க வரவன் பூரா 100, 200, 300 கையில் கொடுத்துட்டு போறானுங்க. ஒரே நாள் 9000 சேர்ந்துருச்சு மச்சான். என் பொண்டாட்டி கேட்குறா, யோ பார்த்தியா, என் புள்ள பிறந்த அன்னைக்கே 9000 சம்பாரிச்சிட்டியா. நமக்கு கல்யாணம் ஆகி இத்தனை வருஷத்துல என்னைக்காவது ஒன்று இந்த அமௌண்ட் என் கண்ணில் காட்டியிருப்பியா? எல்லாம் ஒரு ஆம்பளையாடான்னு கேட்குறா. அட உர்ற, இந்த பொம்பளையிலே இப்படித்தான். சரி, நீ என்னடா பண்ண? நம்ம ப்ளஸ் பாயிண்ட் தானே நம்ம மைனஸ் பாயிண்ட்டு. அவளுக்கே தெரியாமல் அந்த அமௌண்ட்டில் 1000 ரூபாய் ஆட்டையை போட்டாச்சு. அதில் தான் ட்ரீட். சின்று செய்வதெல்லாம் நன்று. ஒருத்தர் ஒரு சோகமான விஷயத்த சொல்கிறப்ப இப்படி கேப்பில் எடுத்து குடிக்காத. இல்லைம்மாப்ல, கேவலமாக இருக்குது. பச்சைப்பில் காசுல குடிக்கிறமேன்ட்டு ஒரு அறிவு வேண்டாம். நான் உனக்கு டீசெண்ட்டு ஏதாவது சொல்லிடுவேண்டா. பாரு மச்சி, பாதி பாட்டில் காலி பண்ணிட்டேன். இவனுக்கு என்னாச்சு? சரகு கசகுதாடா. ஏய், அவ அடிச்சு அடி கண்ணு முன்னாடியே வந்து போறா. தேனி, நான் உங்கள்கிட்டலாம் ஒன்று மறைச்சிட்டேன்டா. தெருவா விரட்டி அடிச்சிருந்தா கூட பரவாயில்லடா. அவங்க என்ன சுட போறீங்களா இல்ல வெட்ட போறீங்களா? கொட்ட போறோம். கொட்டுனாங்கடா. கொட்டுனாங்களா? உக்கி போட சொன்னாங்க. 101, 102, 103, 104 முட்டிலாம் போட சொன்னாங்க. குழந்தையாடானா? பப்பிச்சமாக்கிட்டாங்கடா. அதே லவ் புட்டுக்குச்சே, அப்புறம் என்ன ஃபீலிங்ஸ் வந்துட்டேன். வணக்கம் வாக்காள பெருமக்களே. யார? ஒரு ஆகஸ்ட் மாதம் உள்ளாட்சி தேர்தல் அறிவிச்சிருக்காங்களாண்டா. அறிவிச்சிட்டாங்களா? எலெக்ஷன்ல நிக்கிறோம், ஜெயிக்கிறோம். உன்னைய அடிச்சவன் கொட்டினவன், சரி உன்னைய கொட்டினவன், என்னைய அடிச்சவ எல்லாத்தையும் தூக்குறோம். நீங்க தேர்தலில் ஜெயிக்கணும்னா முதல்ல 2 பேரும் காதலில் ஜெயிக்கணும். 2 பொண்ணுங்க மனசவே கவர் பண்ண முடியாத உங்களால மக்கள் மனசை மட்டும் எப்படி கவர் பண்ண முடியும்? எப்படி ஜெயிக்க போறீங்க? ஏய், காதல்லையும் ஜெயிப்போம், தேர்தல்லையும் ஜெயிப்போம். ஏய்,
நம்மெல்லாம் இந்த காலத்து இளைய தலைமுறைக்கு ஒரு பாடமா இருப்போம்டா. ஏய் என்னடா அது செத்து போட்ட நினைச்சவங்கலாம் உயிரோட சீட்டு கட்டு வந்து நிற்கிறாங்க. நமக்குலாம் சீட்டு கிடைக்குமாடா? நம்மள மாதிரியே உடம்பு நோகாமல் சம்பாதிக்கணும்னு எவ்வளோ பேர் தெரியுறாங்க பாரு. இங்கே பாருங்க மாவட்டம், பொன்மலைப்பட்டி எல்லாத்தையும் நம்ம வசம் கொடுத்துருங்க. உள்ளாட்சியை நல்லாட்சி ஆகி காட்டுறேன். உள்ளாட்சியில் என் தொகுதி பவரை காட்டுறேன். தொகுதியை ஒழுங்காக வச்சிருந்தா ஏன் எக்ஸ்எம்எல்ஏ ஆவறீங்க? அதனால தான் ஃபிக்ஸ் ஆகுறேன். அன்னைக்கு நம்ம சேர்மனும் கவுன்சிலரும் ஒழுங்காக இறங்கி வேலை பார்த்துருந்தாங்கன்னா நான் ஏன் தோக்குறேன்? நம்ம கட்சிக்காரனே எனக்கு ஓட்டு போடக்கூடாது காசை கொடுத்து வேலையை பார்த்துருக்கா. உட்கட்சி பூசல் உட்கட்சி பூசல தான் உள்ள ஆட்சியே போச்சு. ஓன் தொகுதியில் நான் தலையிடக்கூடாதுன்னா சும்மாவே கொடுத்துருவாங்களா? மாவட்டம்னா என்ன மாவாட்டிகிட்டே இருக்கணுமா? கட்சிக்காக மாதம் எவ்வளோ செலவு பண்ண தெரியுமா உனக்கு? குறைஞ்சது 5 முகூர்த்தம் 10 கல்யாணம், கவருக்கு 2000 வச்சுக்கிட்டோட 20,000 ரூபாய். அதை தவிர காது குத்து, சடங்கு, நன்கொடை, அந்த செலவு இந்த செலவு அவ்வளவு. ஏன் என் தொகுதியில் ஒரு இளவு இருந்தால் கூட எனக்கு செலவு தாயா. கட்சிக்காக நான் செலவு பண்ணுற காசு ஒன்றும் மேலிடத்துலேருந்து வந்ததில்லை. சுயமரியாதை, கொள்கை இதெல்லாம் இப்போ என்கிட்ட இல்லை. பணம் கொடுத்தா சீட்டு, அவ்வளோதான். நான் தலைமை பார்க்க வந்திருக்கேன். 2 நாள் கழிச்சு பேசு. அவங்க எல்லாரையும் போயிட்டு 2 நாள் கழிச்சு வர சொல்லு. நேரில் மீட் பண்ணலன்னு கோவத்தில் பேசுகிறார். ஏம்பா எல்லாரும் எம்எல்ஏ போயிட்டு நாளைக்கு இல்லை நாளை கழிச்சு கூட்டத்துக்கு வர சொல்லிட்டார். போங்க. இவன் என்னடா போச்சு சொல்றது? நம்மளே போயிடுவான். அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. ஹலோ தேனி, சொல்லு. நான் உன்னை பார்க்கணும். ஏன் எப்படி உயிரோட இருக்கனா இல்லை அடிக்காயங்கள்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கவா? 1000 டைம்ஸ் சாரி. நான் உன்னை பார்க்கணும். திரும்ப அடி வாங்குற அளவுக்கு என் உடம்புல தெம்பு இல்லைங்க. ஐயோ ப்ளீஸ். முடியாது. இப்ப வரணும். பழைய தேனி கேசவனாய் திரும்ப வரணும். இல்ல என்னடா மூஞ்சியெல்லாம் இஞ்சி தின்ன குரங்கு மாதிரி இருக்கு? சிச்சி ஒரு முக்கியமான வேலை இருக்கு, போயிட்டு வந்துடுறேன். டேய் உனக்கெல்லாம் வேலை இருக்குன்றதே ஓவரு. இதில் முக்கியமான வேலையா? தனியாவா போற? தனியாவா? வணக்கம் வாக்காள பெருமக்களே. மன்னிக்க வேண்டுகிறேன், உந்தன் ஆசையை தூண்டுகிறேன், என்னை சிந்திக்க வேண்டுகிறேன், கண்கள் சந்திக்க ஏங்குகிறேன். சரிடா நீ போயிட்டு வா, எனக்கும் ஒரு முக்கியமான வேலை இருக்கு. நான் உன்கிட்ட பேசணும். கையாலையா காலாலையா? இப்போ நான் இறங்கி சோடா பாட்டில் வச்சுட்டா இது ஏன் ஏரியா. ஏய் அறாது. ஏய் ஏய் எடுறா, சோடா பாட்டில் எடுங்கடா. ஏய் யாருக்கிட்ட என்ன? நீ அல்லால் தெய்வமில்லை, எனது நெஞ்சே நீ வாழும் எல்லை. முருகா, பட்ட முருகா. பாப்பா பாடும் பாட்டு கேட்டு தலைய ஆட்டு. ஹலோ, இப்போ பாடி ஏமாத்தி யாரை விட்டு அடிக்க போற? பாப்பான்னு பேருக்கு ஏற்ற மாதிரி சின்ன பிள்ளைத்தனமாவே இருக்க. கூட்டிட்டு போய் கொட்ட சொல்ற. ஸ்கூல்ல கூட நான் கொட்டு வாங்கினதில்ல தெரியுமா? சி போன வை. நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க. தர்மத்தின் வாழ்வுதனை சூது கவ்வும், இறுதியில் தர்மமே வெல்லும். இது எதுக்கு இந்த இடத்துல? தெரிஞ்சதானே சொல்லுவாங்க. போன வை. இது நான் எழுதினது. இது என் போட்டோ. நீ யாரு? கேசவன். 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 நீ இன்னும் என்ன மறக்கல? மறதி ஒரு தேசிய வியாதின்னு கமலஹாசன் சொல்லியிருக்காரு. 6வதுலயே உன்னை விட்டு ஸ்கூல் மாறிட்டனே. பொண்ணுங்க மாறிடுவீங்க, பசங்க மாறவும் மாட்டோம், மறக்கவும் மாட்டோம். அப்ப தேனிங்கிறது? தேனிங்கிறது என் ஊர் இல்லை. தேனி மாதிரி நான் சுறுசுறுப்பாக இருப்பேன்னு என் ஃப்ரெண்ட்ஸுகளாக சேர்ந்து எனக்கு கொடுத்த பட்டம். சாரி, அன்னைக்கு யாருன்னு தெரியாம அப்படி அடிச்சிட்டேன். அதுக்காக இப்படி கொலவரி தினமாக வாங்க அடிக்கிறது? உங்களை பார்த்தோன்னே சின்ன டவுட் வந்துச்சு, அதான் கிஃப்டெல்லாம் கொடுத்து செக் பண்ணி பார்த்தேன். உன்கிட்ட ரொம்ப பேசணும். பேஷண்ட்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணுவாங்க. நான் உடனே ஹாஸ்பிட்டல் போய் ஆகணும். இந்த நேரத்துல பேசுற விஷயமும் இல்ல. ஈவினிங் மீட் பண்ணலாமா? ஒரு நிச்சய செய்தி. பிரபல அரசியல்வாதி அண்ணன் தேனி கேசவன் அவர்கள் தனது பாலிய ஸ்நேகிதி நித்ராவின் யோசனையை மனம் முடிக்க முடிவெடுத்தார் என்பதை மிக சந்தோஷத்துடன் தெரிவித்துக் கொள்கிறோம். லவ்வர் கூட பிரச்சனைனா கோபிநாத் மாதிரி குற்றம் நடந்தது என்ன அப்படின்னு ஆராயக்கூடாது. நல்லது அடுத்தது என்னன்னு போயிட்டே இருக்கணும்.
போ போ, நானும் போறேன். என்ன பிடிக்கலன்னா அப்படியே போயிடு. பிடிச்சிருந்தா ஒத்த ரோஜாவோட வா. ஒரு 5 ரூபா இருக்குமாடா?